இப்போது திமுககாரன் நாம் எதுவுமே செய்யலை, இது ஒரு செயல்படாத அரசு, எடப்பாடி அரசு வேஸ்ட்டுன்னு அவர் சொல்கிறார். இவனே செயல்படாத தலைவர்ன்ட்டு தான் இப்போ பேர் வச்சுன்னுக்கிறான். இவர் தான் இப்போ அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாரு. அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடினா என்ன, கொண்டாடலன்னா என்ன? இப்போன்னா அது ஏதாவது பண்ணுதா? அது தேர் இஸ் நோ ஆக்ஷன். அவர் காலையில் எழுந்து உட்கார சேரில் எடுத்துன்னு போய் உட்கார வைக்கிறாங்க. சாயந்தரம் வரலாம் அப்படியே பார்த்துன்னுக்கிறான்ப்பா ஒரு ஆள் செவுத்த. அங்கே பள்ளி போடுறது. இங்கே பார்த்தா என்ன பண்ணுறான், பேனரில் கருணாநிதிக்கு கரல் விட்றான். அவர் தள்ளியே பரல் விட்டுன்னுக்குது, இவன் கரல் விட்டுனுங்கிறான். இதில் வேற பொய்யை எடுத்து கலந்து விட்றான். என்னான்ட்டு எல்லாமே இவனுங்க தான். எல்லாத்துக்கும் காரணமே கருணாநிதி தான். அதனால தான் அவர் பேசாத ஆகிட்டார். இப்போ அவன் புள்ள என்ன பண்ணுறான்னா, காவிரியை மீட்டே தீரும்னு அடமானம் வச்சுக்கிறாங்க. எந்த மாரோட்டிகளில் தான் அடமானம் வச்சுக்கிறான்? அடமானம் வச்சது நீங்கள். காவிரி நீரங்க நைனா 1974 புதுப்பிக்காத தொட்டு தாண்டா இவ்வளோ இழவெடுக்கிற வேலையை நடக்குது. இதில் சொல்கிறான் நைனா தான் அந்த நைனா, கருணாநிதி நைனா, அவர் தான் இவ்வளோத்துக்கு காரணம். அதனால பேசாச்சே இருந்துடுறான்ட்டு பேசாச்சேங்கிற. அவன் பேசுகிறான்னா ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி ஊரியே நாசம் பண்ணிவிடுவான். அதனால தான் கடவுள் அவனுக்கு பேச்சே இல்லாத பண்ணிக்கிறார். அது மோடி கூட வந்தார். உனக்கு போய் மோடி வந்துக்கிறார், மோடி வந்துக்கிறார். அவருக்கு என்ன மோடி வந்தான்னா ஜாடி வந்தான்னா அவன் பார்க்குற செவத்தை பார்த்துன்னுக்கிறான். இவன் வெளியே வந்து கலைஞர் அவர்களை மோடியே பார்த்தார் பேசினாரா? நான் கேட்கறது தான். சும்மா இந்த பழைய ஜோக்கெல்லாம் போடாது. நீங்கள் பழைய சோறுறா, எங்களுக்கு தெரியும். வெத்து சோறு ரசத்துக்கு தகராறு. நீ ஒன்றுமே செய்யலை. காவிரியில் ஒரு மயிரை கூட பிடுங்காதவன் யாருன்னா திமுக காரன் தான். நீ வெடிக்காத துப்பாக்கி வெத்து வெட்டு. நீ வந்து சொல்கிற எங்களை பார்த்து இது சாதிக்கக்கூடிய சர்க்கார் பார்த்தியா எடப்பாடின்னு. இப்போ அவர் பவர்ஃபுல் பாடி ஆகிட்டார், நீ வீக் பாடி ஆகிட்ட. இன்னும் கொஞ்சம் நாள் டெட் பாடியாகவே ஆகிட போறீங்க பாருங்க. அவர் பண்ணின்னுக்கிட்டு அந்த மாதிரி இவன் சொல்கிறான் மோடிக்கு அழுத்தம் தரல. நான் அவர் எடுத்துன்னு போய் சவுத்துல அமுக சொல்கிறியா? அழுத்தம் ஊற்றிட்டு யார் மௌனம் உள்ளே போகிறது? எப்படி மூய்த்து விட்றான் பாரு நம்மளை. இவனுமோ மன்மோகன் சிங் அழுத்தம் ஊற்றியா நீ? ஏண்டா காவிரி தண்ணீருக்கே இந்த கதை சொல்கிறீங்க. இலங்கையில் 1,88,000 பேரை ஒரே நாளில் கொண்டான அன்றைக்கி உங்கள் நைனா அந்த கட்டில் தூக்கின பீச்சுக்கு போய் 8 தலைகாணி சார். நான் கூட நினச்சேன் இந்த உண்ணாவிரத்தில் சாகும் வரைஞ்சான், செத்தா தான் ஏந்துக்கு பார்ப்போம் தூக்கின்னு தான் போன பொழுது. கட்சியில் பார்த்தா 4 மணி நேரம் உண்ணாவிரதத்துக்கு 8 தலைகாணி கட்லு, சைடில் சீலிங் ஃபேனு, ஏசி ஏர் கூலர் எல்லாம் வந்து ஏசி டிசி பிசி ஓசி எல்லாம் வந்துட்டாங்க. கட்சியில் ஒரு மயிரம் பிடுங்கலை. ஆனால் சாயந்தரம் என்னாச்சு, அவன் கொத்து கொத்தா குண்டு போட்டு இலங்கை தமிழ்னு 1,58,000 பேரை கொன்ன வரலாறு கருணாநிதி வரலாறு. ஆனால் புரட்சி தலைவி அம்மா காவிரி நீர் பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் போனாங்க. இறுதி வரை நின்று அந்த மேலாண்மை வாரியத்தை அமைத்து வென்று காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி அரசு என்பதை இங்கே சொல்லி. ஜனவரி 10லாவது தண்ணீர் வருமா? இன்னுமோ ஜனவரி தவறாத தண்ணி ஊட்டவுமா? நீ பேசாதடா, வேற கட்சிக்காரன் பேசிட்டா. திமுகவுக்கு அந்த எலிஜிபிள் ஜனங்களாம் அவர் கேட்குறாங்க எப்போ நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னு. வந்தால் தானே, அவன் வரப்போகிறதில்லை. காவிரி மீட்பு போராட்டன்ட்டு காவிரி எதிர்த்து இங்கே ஓசூர் பக்கத்தில் இப்படி போனோம். இவன் மாயவரத்துலேருந்து திருவாரூருக்கு போகிறான்பா. என்னடாண்ணா மீட்கப்போ எப்படின்னா, இந்த நமக்கு நாமன்னு ஒரு பயணம் போனோம் முதல்ல தேர்தல் நேரத்தில். அதே மாதிரி இந்த மீட்பு பயணத்துக்கு இந்த கம்யூனிஸ்டுக்காரனுக்குறான் பாரு, உண்டி கொடுக்குறவனுங்க. அவனுக்கு ஒரு சோப்பு துண்டு போட்டுக்கினான். தகடா நல்லா உண்டி எடுத்து புளிக்கின்னு போவானு. அவன் இவன் பின்னால் போனான். இவன் நான் காவிரியை மீட்போன்னு சொல்லணும்ல. மாயவரத்துலேருந்து கிளம்புறான். டீ கல்லில் போய் டீ குடிச்சிட்டு பஜ்ஜி துண்டு அங்கே இருக்கிற குழந்தைய தவடியை கிள்றது. நல்ல காலம் குழந்தைய தவடியை கிள்ட்ட, அம்மா தவடியை கிள்ள. இந்த மாதிரி ஒரு கிறுக்க இவன் சொல்கிறான் எடப்பாடி. டேய், எடப்பாடி டிகிரி ஹோல்டர், பவர்ஃபுல்லாக இருக்கிறார். பாத்தியா சொல்லாமலே செய்தார். சொல்லிட்டு செய்ய கூட முடியல.
எம்ஜிஆர் உருவாக்காதது, கருணாநிதி உருவாக்காத, காமராஜர் உருவாக்காத, பக்தவத்சலம் உருவாக்காத ஒரு திட்டத்தை இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை. 750 நோயாளிக்கு படுக்கை, உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை. அதில் போனால் ஓசியில் தான் ட்ரீட்மெண்ட்டு. மூளையில் பெண்டுன்னா கூட நிறுத்திடுவோம். நிறைய பேருக்கு மூளையில் பெண்டு ஆகினுக்கிறான். அவனெல்லாம் அங்கே இஷ்டத்தில் போய் உள்ளான். 200 ஏக்கர் நிலப்பரப்பு 2 வருஷத்தில் ஆஸ்பத்திரி. சொல்லாமல் செய்வது புரட்சி தலைவி அம்மாவுடைய சர்க்கார் என்பதற்கு இதை விட என்னடா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நன்றி தெரிவிச்சா? இவன் காவிரி வேளாண்மை வாரியத்துக்கு அவன் இந்த ஐபிஎல் டிக்கெட் எவ்வளோ சார்? கிரிக்கெட் மேட்ச் டிக்கெட்டு 500 ரூபாயோ 200 ரூபாயோ தெரில. அதெல்லாம் டிக்கெட் வாங்கி வச்சுன்னு போய் பார்க்குறான். ஐபிஎல்லை நடத்தாது. இவ்வாறத்துக்கு அவன் தண்ணி விடுறதுக்கு என்ன நடக்குது? விடமாட்டோம். வேறு சீமா இந்த வைகோன்னு ஒருத்தங்கிறான்பா, வீணா போனோம்பா, கட்சி விஜயகாந்த் அப்படி இப்படி ஜெயிச்சிருந்தாம்பா. இவனை கூட்டம் சேர்த்தான். அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு விஜயகாந்த் தான். அவன் அன்னைக்கு தோத்தவன் தான். இன்னைய வரையும் பேசவே இல்லை. அவனை பேசாத ஆக்கின ஒரே கில்லேடி வைகோ தான். இப்போ என்ன சொல்கிறான்னா, அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அப்போ என்ன மயிருக்கு நீ கட்சி ஆரம்பிச்சுக்கிற? அவனை முதல்வராக்கத்தி என்ன ஏஜென்டா நீ? ஃபஸ்ட்டு நீ தனியாக நின்று ஜெயிக்க முடியாதா? ஒன்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சவால் விடுற. சனப்பண்ணி துறைமுருகன் சொன்னான் நான் இந்த கூட்டத்தில், மக்கள் எங்களை தான் வேணும், உங்களை எல்லாம் கூட்டம் வரும், ஓட்டு வராது. இதை கருணாநிதி ஒரு கூட்டத்தில் சொன்னார். எம்ஜிஆர் ஒரு கூட்டத்தில் விரலாட்டிட்டு போய் அவ்வளோ ஓட்டை வாங்கிட்டார். இவர் சொல்கிறாரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில், எனக்கும் இந்த தூத்துக்குடியிலே ஏராளமான மக்கள் குவிந்தார்கள், பேச்சை கேட்டார்களே தவிர யாரும் ஓட்டை போட மாட்டேன் என்று. அதுவும் முகராசி. நீ புழுவன்றது அவங்களுக்கு தெரியுண்டா. பேசி பேசி இந்த தமிழ்நாட்டை வீணாக்குன்றே நீ தான். எங்களை பார்த்து என்ன சாதனை செய்தாய்? இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் புரட்சி தலைவி அம்மாவை இன்னைக்கு ஏன் எல்லாரும் பாராட்டுறாங்க தெரியுமா? இந்த நாட்டில் ஏழையின் கஷ்டத்தை உணர்ந்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தான். அண்ணா என்னடா சொன்னார்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஏழை எப்போ சிரிப்பான்? ஒரு 500 ரூபாய் நோட்டை ஆட்டினீங்கன்னா சிரிப்பான். 2000 ரூபாய் புது நோட்டை குத்தினா காலியே உழுவான். இல்லைன்னா இன்னும் தாராளமாக சிரிக்கணுன்னா ஒரு ஆஃபு சரக்கு, ஒரு ஆஃப் பிரியாணி, ஒரு 500 செலவு கொடுத்துப்பார். இன்னும் தெய்வீக சிரிப்பான் தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சிக்காத இவன் சொல்கிறான் எங்களை பார்த்து என்ன செய்தீங்க இந்த செய்ததை சொல்கிறோம். 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயே அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேயே 1 ரூபாய் இல்லைடா இட்லி, 5 ரூபாய்டா ஒரு இட்லி. ஆனால் அம்மா உணவகத்தில் 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, கொதிக்க சாம்பார். சும்மா நம்ம 4 ரூபாய் இட்லியை வாங்கிட்டு சப்பாத்தி சட்டம் கட்டி அப்படியே விளாட்றான். 12 மணிக்கு சாம்பார் சோறு ரெடின்றான். 5 ரூபாய் கொடுக்குறான் சாம்பாரை வாங்குறான். 3 ரூபாய் கொடுக்குறான் தயிர் வாங்குறான். காலையில் ஒரு 4, இது ஒரு 8 நாளும் 12. கொதிக்க சாம்பாரை தூண்டா. ஒரு ஆட்டோ டிரைவரு இந்த சாம்பார் தட்டியும் தயிர் தட்டி எடுத்துன்னு வந்து வச்சான். ஜோபியில் கை விட்டான். ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்தான். நான் இந்த மாதிரி எடுக்கிறான் போல் ஊர்காக்குறான்னு பார்த்தா அவங்க வீட்டில் முதல் நாளே சொல்லிட்டான், நாளைக்கு நான் அம்மா உணவகத்தில் சாப்பிட்றேன், வாழைக்கருவோட மட்டும் வறுத்து என்கிட்ட குத்திட்டு எடுத்துன்னு வந்து சாம்பார் மேலே போட்டான்பா. வாழைக்கருவோட என்ன மேட்சிங்கு? சாம்பார் சூடு சோறுக்கும் அந்த கரோட்டு குழம்புக்கு என்ன மேட்சிங்கு? அடிச்சு தள்ளிட்டு அப்படி வாயை தொச்சுன்னு அவன் வெளியே போயிட்டான். இந்த மாதிரி ஏழை சந்தோஷமாக போடுறாங்க. அது இந்த தமிழ்நாட்டில் தான்டா 8 ரூபாய்க்கு சந்தோஷமாக அனுப்புகிறோம்பா. மவனை நீ எங்கள் ஜெயிச்சிடுவா? ஏதோ எங்ககிட்ட ஒரு 7 நாட்டு சனி கும்பல் இருந்தது, அது இப்போ தான் போயிடுது. அதுங்க தான் இங்கே இந்த கட்சியே ஒரு இழவுன்றது. அதான் வீட்டிலேருந்து சில பேர் இவங்க போக சொல்லுவாங்க, அவன் முகத்தில் முடிச்சுட்டு போவாதுரா, அவன் முகத்தில் முடியாதுரா, இரு நான் பார்த்து சொல்கிறேன் அப்போ வரான்னு. எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த இழவுங்க இந்த அம்மா ஊட்டியே இருந்துச்சு. அம்மா வரைச்சி தைச்சிட்டாங்க. இருந்தாலும் அடம் பிடிச்சி துண்டவங்களால உருவாங்களா? கண்டெய்னர் நிறைய லாரியில் பணத்தை எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போது ஆர்கே நகர்னு தேர்தல் ஒன்று வந்தது. நான் கூட இந்தியாவில் எவ்வளோ தேர்தலை பார்த்துட்டாளா இடைத்தேர்தலில். திருமங்கலம் பார்மாக்குள்ளா கூட உங்ககிட்ட தோற்றுருந்தா.
20 ரூபாய் நோட்டில் பேலன்ஸ் எழுதி கொடுக்குறான், நாங்கள் பின்னால் செட்டில்மெண்ட் பண்ணுறோன்ட்டு. இவன் போய் நன்றி சொல்ல அங்கே போனான் ஆர்கே நகருக்கு. இங்கே எங்ககிட்டேருந்து போனவன் அவங்க என்ன பொம்பளைலாம் ஒன்று நன்றி இருக்கட்டான், இந்த 20 ரூபாய் நோட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தல பேலன்ஸை கொடுறான்னு கேட்குறாங்கப்பா. ஓட்டு போட்டதுக்கு பேலன்ஸ் கேட்குற நாடு எதிரானா தமிழ்நாட்டில் ஆர்கே நகர் தான். இவர் தான் சொல்கிறாரு எங்கள் அழிப்பான்னு. யார் கூட சேர்ந்துன்னு? எந்த திமுகவை எதிர்க்க உருவாக்கப்பட்ட கட்சியோ அண்ணா திமுக, இங்கே இருந்து இவன் சொல்கிறான் எங்களையே அழிப்பான். அப்போ எங்களை அழிகிறவனை உன்னை பக்கத்தில் வைக்கலாமாடா? இதில் சொல்கிறான் சின்னம்மான்னு. என்னடா சின்னம்மா? யாருக்கு சின்னம்மா? அப்போ நான் நிறைய செத்துட்டேன். நான் நடராஜாவும் எங்கள் சித்தப்பாவா? தான் உங்கள் குடும்பத்தில் செய்த வேதனைக்கு தானே அவனுக்கு கல்லீரல் போச்சு, மண்ணீரல் போச்சு, கிட்னி போச்சு, அதெல்லாம் பேர்பாட்ஸ் அவுட்டு. ஊர் சாப்பிடணும் கொஞ்சமா நஞ்சமா. தியாக தலைவி சின்னம்மா என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? என்ன தில்லையாடி வள்ளியம்மையா? ஊர் சொத்தை அமுக்குனவோ எங்கே இருந்தா என்னடா? நான் கண்ணி நீதிபதியாக இருந்தால் 400 வருஷம் தண்டனை கொடுத்துருப்பான் அவளுக்கு. இது கம்மி. அங்கே ஜெயிலே 2 கோடி குத்துக்குதுன்னா அது இன்னாமா, அது கேடியாக இருக்கும். இதுக்கு என்னன்னா அம்மா செத்தவொன்னு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த அம்மாவும் மான் மான் தான், மயில் மயில் தான், குயில் குயில் தான். மயில் ஆடினா தான் அழகாக இருக்கும், வான் கோழி ஆடினா அழகாக இருக்குமா? இது வான் கோழி இப்படி இப்படின்னு. அம்மா இருந்தவுடனே காலரை தூக்கிச்சு, கொண்டையை தூக்கிச்சு, உருன்னு போகுது. இதெல்லாம் இந்த நாட்டுக்கு தெரியும். சும்மா நில்றா வேகமாக. நீ ஸ்டாலின் கிட்ட பேசின, ஸ்டாலின் கேட்குற அம்மா இருக்க சொல்லி நீ 58,000 ஓட்டு வாங்கின பொது தேர்தலில். இடைத்தேர்தலில் எங்களுக்கு சொல்கிறார் இவர் சொல்கிறார் ஸ்டாலின், அண்ணா திமுக டெபாசிட் காலின்னு. எங்கள் டெபாசிட் நாங்கள் 48,000 ஓட்டு வாங்கிட்டோம். இவர் என்ன ஆனார்னா 58லேருந்து 24 வந்துட்டார். என்னடா அவன் திருமாவளவன் கேட்குறான், அப்போ எங்கள் ஓட்டு எங்கே போச்சுன்னு. காங்கிரஸ் என்ன கேட்குறான் 24னா அப்போ எங்கள் ஓட்டு என்ன? கம்யூனிஸ்ட் கேட்குறான் உண்டு எங்கள் ஓட்டு என்னான்னு. எல்லா ஓட்டையும் ரேட் பேசி குத்தாச்சு. இதுதான் இந்த நாட்டில் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் A to Z தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இதை சொல்கிறோம். இந்த இயக்கம் தூய்மை பெற வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே சோடைப்போ. அவர் பாடின பாட்டை போட்டாலுமே அவர் சொன்னாரு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீச முறுக்குனார். நம்மால் என்ன பண்ணுறா, சரக்கடிச்சிட்டு முறுக்க நுறுக்கி நிற்கிறான். அதுதான் நான் சொல்கிறேன், இயக்கத்தின் மீது இன்றைய தினம் நாம் கொண்டு இருக்கின்ற அந்த விழிப்புணர்வு அது மிக இன்னும் அதிகமாக இருக்கணும். இந்த கட்சிக்கு மேன்மேலும் உழைக்க வேண்டும். நாம் ஒரு 10 மாத காலம் நமக்குள்ளே நடந்த சண்டையால் மக்களை சந்திக்க மறந்துவிட்ட காரணத்தால் அந்த இடம் பெரிய தோய்வாகி திமுக காரன் உள்ளே போயிட்டான். அதனால தான் ஸ்டாலின் சொல்கிறான், சொடக்கு போடுற நேரத்தில் இந்த ஆட்சியை கவுப்புன்னு. நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், நீ வேஷ்டியை அவுத்து விட்டுட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணால் கூட அண்ணா திமுகவை வெல்வார் இல்லாத ஒரு மாபெரும் இயக்கம் எதிரா என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திமுக. இந்த நாட்டில் புரட்சி தலைவி அம்மாவை தாய்மார்கள் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு கூட அம்மா காட்டிய கருணைக்கு தான் ரொம்ப உயர்வானது. பகுதி இனிமேட்டு நலத்திட்ட உதவியில் என்னை கூப்பிடாது தயவு செய்து. இந்த பிறக்கிற குழந்தை கூட இந்த நாட்டில் கருணை காட்டிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தான். 27 விதமான பரிசு பொருளை கொடுத்தாங்க. பணக்காரன் குழந்தை தான் டர்க்கி சவுளில் போகுது, முனிமா குழந்தமா குழந்தை கீஞ்ச பொடியில் சுற்றின்னு போகுது. இந்த நிலையை மாற்றின ஒரு தலைவி தான் அம்மா. கார்பரேஷன் ஆஸ்பத்திரியில் பிறகுற குழந்தையாக இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும் அதுக்கு என்னென்ன ஐட்டம் கொடுத்தாங்க பார்த்தியா? டர்க்கி டவுலு, ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடரு, ஜான்சன் அண்ட் ஜான்சன் சோப்பு, நெயில் கட்டர், அதான் நகம் வெட்டுறது, எல்லாத்தையும் கொடுத்து கருணாநிதி மாதிரி ரொம்ப அழுகுற குழந்தையாக இருந்தால் அதுக்கு கில்கில்ப்பு, அந்த அழையை நிறுத்தத்துக்கு கில்கில்ப்பு.
இந்த மாதிரிலாம் குத்துக்கிறோமேடா. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமது கடமை. நாம் இதை செய்கிற இவர் இவ்வளோ முயற்சி இந்த மேடை அமைத்து இது ஏராளமாக பொருள் செலவு பண்ணி நீ இந்த நலத்திட்டத்தை ஒன்று முதல்லையாவது குத்துடணும், இல்லை கடைசியாவது ஒன்று கொடுக்கணும். நடுவில் 4 பேரை ஏற்றி விட்டா 400 பேர் வந்து சுற்று போடுறாங்க. பகுதி இனிமேட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திமுக இனி கடக்க வேண்டிய பாதை ரொம்ப கடினமான பாதை. வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் என்ன சாதித்து இருக்கிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். செய்யாத ஒருத்தன் தைரியமாக பேச சொல்லும், செய்துட்டு நாம ஏன்டா வாய மூடினுக்குது. முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்திய தலைவி யார்? புரட்சி தலைவி அம்மா. கோணவாயா இதுக்கு என்னடா பதில் சொல்றேன்? 136 அடியை 142 அடியாக உயர்த்தி காட்டி கெசட்ல ஏற்றி முல்லை பெரியார் அணையை உருவாக்கிய அந்த ஆங்கிலோ இந்தியருக்கு மணி மண்டபம் கட்டி சிலை வைத்த ஒரு அற்புத தலைவித்தான் புரட்சி தலைவி அம்மா. அவங்க இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. சும்மா அவனுங்க டப்பாசோர் கட்சிட்டு போகிறவனு. இந்தியாவிலே ஆற்றல் மிக்க ஒரு தலைமை இருந்தது. அந்த தலைமை தான் அம்மா. அம்மா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் இந்த கட்சி 100 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருக்கும் என்று அம்மா கடைசி நேர ஆசை. அம்மாவுடைய கனவை நினைவாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அதை உணர்ந்து சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ நம்மள கூப்பிட்றாங்களோ கூப்பிடலையோ பேர் போடுறாங்களோ போடலையோ அட்டன் பண்ண வேண்டியது உன் கடமை. அதை நீங்கள் கரெக்டாக செய்தால் நம்ம ஈஸியாக அடிச்சு தரும். இல்லைன்னா பாருங்களேன், நாளைக்கு சாவ போகிற அந்த டிராபிக் ராமசாமி நான் தொந்தரவு கொடுத்துருக்கு பேனர் இருக்குது. அவர் தான் பொதுநல வாக்கியா. யார் ஹைகோர்ட்டில் இருக்கிறவங்க சொல்கிறேன். நீதியரசர் அவர்களே, அவன் பொதுநல வாக்கி பொது வியாதி. அவன் இந்த நாட்டில் தேவையில்லாத ஒருத்தர் பிறந்தான்னா அது டிராபிக் ராமசாமி தான். நிறைய பேர் தாலியாக இருக்கிறவங்க யாரான்னா அவன் தான். நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு சொல்கிற நீதியரசர் அவர்களே, இவன் புரோக்கர் மாதிரி ஹைகோர்ட்டில் சுற்றி நிற்கிறான். ஆகவே அவன் வயசுக்கு ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அம்மா சமாதியில் அம்மாவுக்கு சமாதி கட்டக்கூடாதுன்னு பெட்டிஷன் போடுறான். யார் இவன்? சனிக்கிழமையில் சாவர அம்மாஜி இருந்துன்னு பெட்டிஷன் போட்டுங்கிறான். இவர் கேட்குறாரு, எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார், அந்த அம்மாவுடைய படத்தை சட்டமன்றத்தில் சொல்கிறேன். எந்த அம்மாடா? உங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா. இந்த நாட்டுக்கு சொந்தமான தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவிலே 8 மொழிகளை அறிந்த ஒரே தலைவி யாரான்னா புரட்சி தலைவி அம்மா தான். எந்த இப்போ சார் போன பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம எஸ்ஆர் விஜய் போட்டாரா? அவர் என்ன பெரிய பணக்கார விட்டு புள்ளையா? அவர் எங்களை மச்சிகளில் டீ குடிச்சிருந்தவர் தான். இன்னைக்கு அம்மாவால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகி 24 பாராளுமன்றத்தை முடக்கிய பெருமை நம்ம மத்திய சென்னை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் விஜயகுமாருக்கு பங்கு இருக்குது. அவரை வெளியே நின்னார். எதுக்காக? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். இந்த எந்த வேலையும் செய்யாத திமுககார கோயிலில் சுண்டல் குடி சொல்ல கை நீட்டி சுண்டல் வாங்குற மாதிரி எங்கள் இதில் நீ பங்கு கேட்குறியா? நீ ஒன்றுமே தமிழ்நாடு கெட்டு போனதே உன்னால தான். நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்கக்கூடிய சிந்தனை படைத்த சிந்தனையாளர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ. எங்களை பார்த்து கேட்குறிய ஜனநாயகமான எது ஜனநாயகம்? ஒரு கட்சியில் ஒன்றிய செயலாளர் முதல் மந்திரியா ஆன அதிசயம் அம்மா காலத்தில் அம்மா ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் டீ கடை வச்சிருந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனார். அண்ணன் எடப்பாடி ஒன்றிய செயலாளர். எடப்பாடிக்கு அவர் அரசியலில் பிரவேசித்த ஆண்டு 74. அதிலிருந்து உழைத்து மேலும் மேலும் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பேரெடுக்கக்கூடிய தலைவனாய் உருவெடுத்து இன்னைக்கு முதலமைச்சராகி இன்னைக்கு எல்லாரையும் பார்க்குறாரு போகிறார். இது இவனு பொருள திமுகவில் எப்படி வர முடியும்? கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாலின் வரலாம். ஸ்டாலினுக்கு பின்னால் அவன் புள்ள உதயநிதி ஸ்டாலின். அவன் அப்புறமா அவன் வயிற்றுல புள்ள. இது என்ன இதுனா குடும்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸா இது? அப்போ செத்தா புள்ளிக்கு வேலைன்ற மாதிரி. ஆகவே ஜனநாயக இயக்கம் என்பது அது அதிமுகவில் தான் அதிகம் தாராளம். அப்படிப்பட்ட அதிமுகவை புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுகவை புரட்சி தலைவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்தை நாம் பலப்படுத்துவோம், மக்கள் சக்தியை திரட்டுவோம் என்று சொல்லி
தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கடைசியாக ஒன்று சொல்கிறேன். அம்மா சொன்னாங்க, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை என்ற லட்சியத்திற்காக பாடுபடுகின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவுகளை நினைவாக்குவோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.